இன்னைக்கு குலோப் ஜாம் செய்யலான்னு குலோப் ஜாமுன் மாவு வாங்குறதுக்காக கடைக்கடையா ஏறி ஏறி இறங்குனுங்க. நான் இங்க இருக்க சின்ன கடைங்களெல்லாம் ஃபெஸ்டிவல் டைம்ல தான் கிடைக்கும், இப்பெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சு ஒரு கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த உடனே குலோப் ஜாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இருந்த 2 பாக்கெட் மாவையும் கொட்டிட்டு அது கூடயே கொஞ்சமா நெய் ஊற்றி அது கூட ஏலக்காய் பவுடரையும் போட்டுட்டு பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி அப்படியே மெதுவாக பிசைஞ்சு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ சுகர் சிரப் செய்யறதுக்காக ஒரு 2 கப்பு தண்ணி, அப்புறம் அது கூடயே ஒரு 3 கப்பு சக்கரை போட்டு வச்சு அப்படியே ஏலக்காய் இருந்தா அதையும் கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். இப்போ அது கொதிச்சு நல்லா ஒரு ஸ்டேஜுக்கு வரட்டும். குலோப் ஜாம் செய்யறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ற கேட்டுக்கோங்க. குலோப் ஜாமுன் பிசைஞ்சு வச்சோடனே அதுல வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தை வந்து இழுத்துரும். நம்ம ஊற வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் ஊற்றி மறுபடியும் பிசைஞ்சுக்கலாம். சுகர் சிரப்பு ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குலோப் ஜாமுன் எல்லாம் வறுத்து எடுத்துக்கிறதுக்காக அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். குலோப் ஜாமுன் விரிசலே வராம ரவுண்ட் ரவுண்டா வரதுக்கு உள்ளங்கையில மாவை வச்சுட்டு நல்லா அழுத்தி ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லைட்டா வந்து ரவுண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விரிசல் இல்லாம சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வறுத்ததெல்லாம் எடுத்து சுகர் சிரப்ல ஆட் பண்ணிட்டு ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். எப்படி விரிசலே இல்லாமல் குண்டு குண்டா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. எங்கள் வீட்டில் யாருக்குன்னா பிறந்த நாள்னா 1 குலோப் ஜாம் தாங்க செய்வோம். அதுக்காக தான் தேடி கண்டுபிடிச்சோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பாய் பாய்.